video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes. தேங்க்ஸ் டு ஆல் தி 85 lakhs சோஷியல் மீடியா வியூவர்ஸ் ஆஃப் பிஹைண்ட் நோட்ஸ். நான் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது ஷூட் போகிறது மாதிரி எல்லா சாங்கும் முடிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். என்னோட மியூசிக்கில் பார்க்காத கொலாபரேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அது எல்லாமே நியூஸ் வரும்போது டங்னு வரும். அவருக்குள்ளே இருக்குது டெஃபினட்டாக 2002க்கான ஒரு கரு இருக்குது அவருக்கு. ஸோ அந்த எஃபர்ட் அந்த டைமில் பண்ணலன்ற போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா யாரா நீ இருந்தாலும் எவனா நீ இருந்தாலும் நாங்கள் தான் பாஸு, சென்னைக்கு நாங்கள் தான் செல்ல புள்ள, எங்கெல்லாம் ஆட்சிக்க அலையில். விஜய் ராஜா பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோடில் நம்ம கூட ஆக்டர், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சர்வம் தாளமயம்க்கு கிடைச்ச பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், அப்புறம் 1001 ரீரிலீஸ்க்கு அவங்க கொண்டாடின விதம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹவ் இஸ் லைஃப் கோயிங்? Good, very good. Every day is like really an experience for me. So every day is like becoming better. அண்ட் சூர்யா 38 சுதா கொங்கர் அவங்களுடைய லாங் டைம் ஃப்ரெண்ட், அவங்க கூட திரும்பவும் ஒரு படம் பண்ணுறீங்க. ஸோ ஒர்க் ஆரம்பிச்சிடுச்சா? அது we finished ஆல்பமே முடிச்சிட்டோம் நாங்கள். நான் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது ஷூட் போகிறது மாதிரி எல்லா சாங்கும் முடிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். எல்லா சாங்குமே முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொலாபரேஷன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய மியூசிக்கில் பார்க்காத கொலாபரேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதை நாங்கள் எதுவுமே ரிவீல் பண்ணல, எல்லாமே சீக்ரெட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த ஆல்பம் அவ்வளோ ஸ்பெஷலான கொலாபரேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நியூஸ் வரும்போது டங்னு வரும். எல்லாமே தாறுமாறான கொலாபரேஷன்ஸ். ஸோ சர்ப்ரைசஸ் இருக்குது நிறைய, எக்ஸ்ட்ரானரி கொலாபரேஷன்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு மியூசிஷியன்ஸ், மியூசிக் லவர்ஸ்க்கு ஒரு செமையாக இருக்கும். இது வரைக்கும் வராத ஒரு பேக்ட்ராப் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படம். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? மியூசிக்காக டெஃபினட்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டிரெக்டரும் அப்படி தான், அவங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிரெக்டர் தான். ஸோ அந்த ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு அப்ரோச் இருக்கும் டெஃபினட்டாக. ஒரு எல்லாமே நல்ல ஆல்பம்ஸாக இருக்கும். அந்த சூர்யா 38ம் சரி, அசுரனும் சரி, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆல்பம். ஜெயிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பமாக இருக்கும். அண்ட் தனுஷ்க்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஃபாலோ அவுட் இருக்கிறதா டாக் இருந்துட்டு இருக்க சமயத்தில் ஜெயில் படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடுறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த டெசிஷன் டு ரோப் இன் தனுஷ். when two energies are there, டெஃபினட்டாக க்ரியேட்டிவான டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்களே உங்களுடைய கொலீக்ஸோட டெஃபினட்டாக உங்களுக்கு மேபி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஸோ டைம் ஹீல்ஸ், அவ்வளோதான். டைம் ஹீல்ஸ் அண்ட் வி ஜஸ்ட் யூனோ மேட்ரு வந்து அந்த காம்பினேஷன் இஸ் பேக் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். அண்ட் 1001 இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய ரெஸ்பான்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். பட் ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது அப்போது கொண்டாடல, அப்போது வந்து நம்மளை பெருசாக அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னு. பட் ஸ்டில் ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும், எங்களுக்கு புரியுது. பட் இப்போது ரீரிலீஸ்க்கு அப்புறம் ஜிவியோட மியூசிக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொண்டாடும் போது அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? சந்தோஷம் தான். அந்த டைமில் என்னென்னா உழைப்பு ஜாஸ்தி அந்த படத்துக்கு. நானும் சரி, செல்வா சாரும் சரி, ராம்ஜி சாரும் சரி, ஆல் ஆஃப் தம் வி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் தட் ஃபிலிம், லைக் ரியலி மேட். நான் வந்து என் கெரியர்லேயே அதிகமாக ஒர்க் பண்ணது அந்த படத்துக்கு தான். ஸோ அந்த எஃபர்ட் அந்த டைமில் பண்ணலன்ற போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போவே அது ரெக்கக்னைஸ் ஆகிருந்ததுன்னா 1001 இமீடியட்டாக வந்திருக்கும். அது வந்திருந்ததுன்னா திருப்பி அகெயின் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் தமிழ் சினிமாவாக இருந்திருக்கும். அந்த வருத்தம் தான். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு சாலிடான ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல அப்போது. ஸோ இப்போ வந்து பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் அண்ட் ஓகே ஃபைன், ஹாப்பி. 1001 ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ், ஏதாவது ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட செல்வா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாரா? அப்படி கிடையாது. அவருக்குள்ளே இருக்குது டெஃபினட்டாக 1001 ஒரு கரு இருக்குது அவருக்கு. நடந்ததுன்னா சந்தோஷம். பிகாஸ் செல்வா சார் அவர் வந்து ஹீஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷனரி. அவரோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவருடைய தாட் ப்ராசஸ்ஸே இஸ் வெரி இன்டர்நேஷ்னல். யாருமே யோசிக்காததை யோசிக்கணும்னு நினைப்பார். அது அவருடைய ப்ளஸ். ஏன்னா ஜெயில் படம் அதை எதை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இந்த பாட்டு, தனுஷ் அவர்கள் பாடின பாட்டு, அது எந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சாங். ஏன்னா வசந்த பாலன் சாருடைய ஸ்பெஷாலிட்டி என்னோட அவருடைய காம்பினேஷன்லேயே த மோஸ்ட் ஸ்பெஷல் இஸ் த இமோஷ்னல் கண்டென்ட் இந்த சாங்ஸ். உருகுதே வந்து டைம் தாண்டி இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. உன் பேரை சொல்லும்போதே உடைய ஒரு லிரிக்ஸும் எல்லாரும் எழுதி இன்னி வரைக்கும் ட்வீட் பண்ணுறாங்க. கதைகளை பேசும் விழி அருகே, வெயிலோடு விளையாடி, இதெல்லாம் வந்து 2 படம் தான் அவரோட பண்ண. 2மே வந்து ஒரு லிரிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அப்படி கொண்டாடுறாங்க. இதில் வந்து காத்தோடு காத்தானே அப்படிங்கிற ஒரு சாங், தனுஷ் அண்ட் அதித்தி ராவ் ஹைத்ரி தேவ் sung it together. It's a duet. It will be ஒரு மினி கிளாசிக் சாங்காக இருக்கும். இட் வில் பி அ கிளாசிக் சாங். அண்ட் இப்போ குப்பத் ராஜா
பாபா பாஸ்கர் அவர்களை வந்து ஒரு கோரியோகிராஃபராக பார்த்துருக்கோம். அவருடைய ஒர்க் எப்படி இருக்கும்னு. அஸ் அ டிரெக்டர் அவர் எப்படி இந்த படம் எப்படி உங்ககிட்ட முதல்ல ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி பாபா பாஸ்கர் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், சாங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பவுமே எனக்கு சாங்ஸில் ஃபஸ்ட்டு பேர் பாபா பாஸ்கர் கோரியோகிராஃபிக்கு அப்புறம் தான் வந்தது. நிறைய பேர் ரஜினி சார், பிரபுதேவா சார், விஜய் சார் எல்லாருமே வந்து கேட்டாங்க, செம்மையாக ஆடுறேன்னா அது வந்து பாபா பாஸ்கருடைய அவர் தான் காரணம். ஏன்னா அந்த மோட்டிவேஷன் கொடுத்தாரு. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் பாபா வந்து அந்த ஃபுல் போட்டு பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே வி கேன் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் எப்படி பாலா சார் நாச்சியாரில் அப்படி ஃபஸ்ட்டு அதை பண்ணி விட்டாரோ, டான்ஸில் வந்து பாபா தான் அந்த புஷ் கொடுத்தாரு. தென் அப்போ வந்து பாபா வந்து எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நரேட் பண்ணார். ஓகே, டெஃபினட்டாக இவர்கிட்ட ஒரு ஹீஸ் காட் சம்திங் இன் ஹிம், ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது. அவரோட ஷார்ட் டிவிஷன், அவர் ஒர்க் பண்ணாலே ஒரு இது இருக்குது. டெஃபினட்டாக ஆர்டிஸ்ட்டை எலிவேட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த படம் சைன் பண்ணோம். பாபா பாஸ்கர் அப்படிங்கும்போதே டான்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் டைரெக்ஷன் அப்படிங்கும்போது இருந்திருக்கும். ஸோ சாங் உங்ககிட்ட வேலை வாங்கும்போது இந்த மாதிரியான பாடல்கள் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாரா? இந்த படத்துடைய ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது, அந்த எங்கள் ஏரியா எங்களுது உங்கள் ஏரியா உங்களுதுன்னு. அதோடைய டான்ஸ் வந்து டெஃபினட்டாக எப்பிக்காக இருக்கும், கண்டிப்பாக பேசப்படும். நான் இது வரைக்கும் டான்ஸ் பண்ண சாங்ஸ்லேயே என்னுடைய பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அழகாக அப்படி வாங்கிக்கார். அந்த சாங்கோட எனர்ஜி அப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக அந்த சாங் வந்திருக்கு. அண்ட் டீசரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலான டைலாக்ஸ்லாம் வந்து அந்த ஸ்லாங்கில் பேசியிருந்தீங்க. ஸோ எங்களுக்காக படத்துலேருந்து ஒரே ஒரு டைலாக் அதே ஸ்லாங்கில். ஆல் ஏரியா டார்கெட்டு, அசால்ட் பண்ணுவான் ராக்கெட்டு. ஓ தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு பாட்டு மட்டும் இதே படத்துலேருந்து. துங்குற சிங்கத்தை தட்டித்தான் எழுப்பாத நாங்கெல்லாம் மாசு, யாரா நீ இருந்தாலும் எவனா நீ இருந்தாலும் நாங்கள் தான் பாஸு, சென்னைக்கு நாங்கள் தான் செல்ல புள்ள, எங்கெல்லாம் அடிச்சிக்க ஆளே இல்லை. வா தேங்க்யூ. உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி மியூசிக் ஜோனில் நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அதே சமயம் உங்களோட லைன் அப்பும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கும் நாங்கள் வி ஆர் ஈகலி வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி என்னுடைய விஷன் வந்து நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஹோப் மை திங்ஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. This video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes.